பருப்பு கறி ரெசிபி கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. 3/4 டம்ளர் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஒரு பக்கம் ஊற வச்சிடுறேன். வச்சுட்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் ஊற வச்ச பருப்பை. ஸோ எனக்கு ஊற வச்ச பருப்பு ஊறிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் சூப்பராக வாசனையாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டாகவும் வரும். நம்ம இப்போ ஒரு பக்கம் ஒரு 3 விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே அரைப்பு ரெடி பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு நான் சேர்த்துக்குவேன். சோம்பு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா சூப்பராக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு ஒரு பக்கம் 3 விசில் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதில் அரைப்பு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி கொட்டி இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஒரு கொதி விட்டு வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும்போது மீன்வேல் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். தாளிப்புக்கு கண்டிப்பான முறையில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக வாசனையாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ குழந்தைங்க ஒரு பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. இப்போது தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும். ஸோ பாருங்கள், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பொன்னிறமாக, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல வாசனையாக இப்போயே வாசனை சூப்பராக இருக்குது. ஸோ பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணால் தான் அந்த குழம்பு நல்லா அருமையாக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கடைசியில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு கறி ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று பாதியாக இருந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உபரியாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம தாளிப்பை அதில் கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்களேன், நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பருப்பு கறி ரெசிபி எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு பாருங்கள். அந்த சோம்பு வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.